வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வீடு வாஸ்து குறைபாடு இருக்கும். அது எப்படின்னா, அவங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்காம ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அது வாஸ்து குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடெல்லாம் குடும்பத்தில் ஒரு பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை அந்த குடும்பத்து தலைவருக்கு, இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆகும். அதுவும் இல்லாமல் பணம் காசு வீண் விரயத்தை கொடுக்கும். சம்பாதிக்கிற பணம் சேராது, செலவாகிக்கினே இருக்கும். அப்புறம் கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அந்த வாஸ்து குறைபாடு இருந்தால் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் அது போல தான் இருக்கும். வாடகை வீடு இப்போ போயிட்டு வாடகை இருப்பீங்க ஒரு வீட்டில். அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாரி உங்களுக்கு வீடுலாம் இருக்கும். இருந்தாலும் அதில் வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா பணம் காசு செலவாகும், வீண் விரயத்தை கொடுக்கும், சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது, விரயம் ஆகிக்கினே இருக்கும். அது நம்ம உடம்பு சரியில்லாத ஆகும். ஏகப்பட்ட சிக்கல்லாம் இருக்குது. அது போல் வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா இதை நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை நீங்கள் உடச்சி வாசப்படியை மாற்றி, இல்லை ரூம்பை வேறு பக்கம் திருப்பி வாசகால் மாற்றி எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா அது காசு பணம் செலவாகும். படிக்க நம்ம மெயின் வாசக்கால் சரியில்லைனா கூட அதை மாற்றி வைக்கிற மாரி வரும். படிக்கட்டு நம்ம மேலே ஏறுற படிக்கட்டு இருக்குது இல்லையா, அதுவும் சரியில்லைனாலும் அதை உடச்சி எடுக்கணும், மாற்றணும். இதெல்லாம் பணம் ஏகப்பட்ட செலவாகும். இந்த செலவெல்லாம் ஆகாமல் நீங்கள் வீட்டிலே நான் சொல்கிற மாரி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வாஸ்து குறைபாடு எளிமையான முறையில் அப்படியே நாளுக்கு நாள் சரி பண்ணினே வரும். என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அகில் முகில்னு கட்டை இருக்கும், கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அகில் முகில்னு கட்டை, அதில் ஒரு விதமான கட்டை. இது அதில் 2 பேர் அகில் முகில், இந்த 2 கட்டை வாங்கிக்கிங்க. அப்படி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா ஆன்லைனில் புக்கிங் பண்ணிங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் சுத்தமான நெல்லை எண்ணெய் நம்மளுக்கு போகணும். நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, கண்ணுக்கெல்லாம் கட்டிக்கிறோம் பாரு, நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற எண்ணெய் நெல்லை எண்ணெய், செக்கில் ஆட்டின நெல்லை எண்ணெய் ஒரு 2 லிட்டரு நம்மளுக்கு தேவை. அதை எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, செங்கல் ஓட்டை உடைச்சல் இல்லாமல் நல்லா வெந்தக்கல்லியை எடுத்து அதில் ஓட்டை அது பக்கையாக இல்லாத வெடிப்பு இல்லாமல் அந்த 4 பக்கமும் கார்னர் பார்த்தீங்களா, அந்த அந்த கருக்கெலாம் உடையாத அளவுக்கு பார்த்து ஒரு கல்லி வாங்கி எடுத்துன்னு வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, புத்து மண் நம்மளுக்கு தேவை. புத்துனா பாம்பு புத்து இருக்குது இல்லையா, அந்த புத்தோட மண் நம்மளுக்கு வேணும். அந்த மண் அது போல் புத்து கிடச்சின்னா அந்த புத்துலேருந்து மண் ஒரு கை அளவுக்கு வாரிக்கிங்க, அள்ளி எடுத்தாந்து வச்சுக்கிங்க. அப்படி புத்து உங்கள் பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்குது, பக்கத்தில் புத்து இதெல்லாம் கிடையாதுன்னா என்ன பண்ணுறீங்க, கோயில் இருக்கும் உங்கள் பக்கத்தில், கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயிலில் கோயில் காம்பவுண்டுக்கு உள்பகுதியில் கோயில் சுற்றி வருவாங்க பாரு, அந்த இடத்துல மண் இருந்தால் எடுத்துக்கலாம். வெளியே காம்பவுண்டுக்கு வெளி பகுதியில் எடுக்கக்கூடாது, கோயிலோட வெளியே அவுட்ரு பகுதியில் எடுக்கக்கூடாது. கோயில் உள்ளே நம்ம சுற்றி வரோம் பாரு, காம்பவுண்டு போட்டு உள்ளே இருக்கும் கோயில், அந்த உள்ளே இருந்து மண் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அதில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வேண்டிக்கினே நான் ஒரு வாஸ்து குறைபாடுக்காக மண் எடுக்கிறேன், ஆலயத்துலேருந்து மண் எடுக்கிறேன், எனக்கு நல்லபடியாக அந்த பரிகாரம் எனக்கு நிவர்த்தி ஆகணும் இன்னும் வேண்டி எடுத்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் அந்த சாமிக்கு ஒரு தட்சணை கோயில் உண்டியில் போட்டிருங்க. காசு உங்களுக்கு தேவை எவ்வளோ இது போட முடியுமோ போட்டுருங்க. போட்டுட்டு மண் எடுத்துன்னு வந்துடுங்க. அப்படி அதுவும் உங்களால் அந்த மண் எடுக்க முடியல கோயிலெல்லாம், ஆலமரம் இல்லை அரச மரம், இந்த 2 மரத்தில் எந்த மரத்தில் வேறு அடியில், அந்த ஆலமரத்தின் கீழே இல்லை அரச மரத்தின் கீழே அந்த வேறு இருக்கிற இடத்துல எடுக்கணும் மண். கோயிலோட மண் புத்து மண், இதுதான் மெயினானது. இது கிடைக்காத பட்சத்தில் தான் உங்களுக்கு ஆலமரம் அரச மரம், இது 2த்துல எடுக்கலாம். இல்லை அது 2த்துல கோயில் இல்லை புத்து மண், இது 4 இதில் எதில் வேணாலும் நீங்கள் மண் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு புத்து மண் தான் மெயினானது, கோயில் மண் புத்து மண் தான் மெயினானது. அது கிடச்சிதுன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மண்ணை எடுத்தாந்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு அலுமினிய பாத்திரம் நம்மளுக்கு போகணும். எப்படின்னா அந்த எண்ணெயை நம்மளுக்கு இதில் ஊற்றணும். அந்த அலுமினிய பாத்திரம் இல்லை ஒரு பித்தளை பாத்திரம், எந்த பாத்திரம் இருக்குதோ அதில் இந்த நெல்லை எண்ணெயை அதில் ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த புத்து மண் எடுத்தாந்து வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த மண்ணை என்ன பண்ணுறீங்க அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த செங்கல்லை எடுத்து அப்படியே படுக்க வச்சுருங்க. படுக்க வச்சிங்கன்னா நல்லா
அந்த செங்கல் வந்து வச்ச உடனே எண்ணெய் முழிச்சுன்னா மேலே அந்த எண்ணெய்க்கு மேலே வந்து கல்லுக்கு மேலே எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த இதுவும் தேவையில்லை, நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, அது மட்டும் இருக்கலாம். அது எண்ணெய் முழுகலை மேலே இருக்குது கல்லினா ஒரு நாள் சென்று மறாவது நாள் வந்து திருப்பி போடுங்க. அந்த கல்லியை திருப்பி போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஊற ஆரம்பிச்சிடும். இந்த புத்து மண்ணை அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு இந்த அகில் முகில் கட்டை இருக்குது இல்லையா, இந்த கட்டையும் அது உள்ளே போட்டுடணும். அந்த எண்ணெயில் போட்டு ஊறட்டும். இது தொடர்ந்து ஒரு 9 நாள் அப்படியே ஊறிக்கினே இருக்கட்டும். அப்படியே என்ன பண்ணுறீங்க, 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து இந்த கல்லியை இந்த கட்டையும் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி நிலைக்கே வச்சுருங்க. நிலைக்க அந்த கல்லியை வச்சிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் வடிஞ்சு கீழே வந்துடும். கல்லி இழுத்துக்கும். கல்லி அந்த எண்ணெய் இழுத்துக்குனாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நம்ம கசி கல்லிலேருந்து அப்படியே வழிஞ்சி வர மாரி இருக்கும். அது ஒரு துணியை எடுத்து என்ன பண்ணுறீங்க, லைட்டாக தொடச்சி ஒத்தலம் கொடுத்த மாரி தொட்டு எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு லைனிங் துணி, ஜாக்கெட் பிட்டு ஒரு சிகப்பு கலர் துணி ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த துணியில் என்ன பண்ணுறீங்க, இந்த செங்கல்லை எடுத்து படுக்க வச்சுருங்க. படுக்க வச்சுட்டு இந்த அகில் முகில் கட்டையை ரெண்டுத்தையும் இதில் வச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க, நல்லா சுற்றி ஒரு முடிச்சு மாரி கட்டிக்கிங்க. அந்த மலைக்கு முடிச்சே கட்டி நூலை போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டி அதை என்ன பண்ணுறீங்க, அதில் ஒரு சந்தனம் போட்டு வச்சு நல்லா வேண்டிங்க. எனக்கு வந்து இந்த வாஸ்து குறைபாடு வந்து நீங்கள் நல்ல ஒரு குடும்ப நல்ல நிலைமைக்கு வரணும், பணம் காசு வீண் விரயத்தை கொடுக்கக்கூடாது, எந்த கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே இதோட தேர்ந்து போயிடணுன்னு வேண்டிக்கின்னு என்ன பண்ணுறீங்க, எடுத்து உங்கள் வீட்டு ஹால் இருக்குது இல்லையா, ஹால் கபோர்டு எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து வச்சுருங்க. இல்லை கட்டி தொங்க விடுற மாரி இருந்தாலும் தொங்க விடலாம். எந்த ரொம்ப எங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ உங்களுக்கே தெரியும், இப்படி இந்த இடம் வந்து நம்மளுக்கு சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரியும், அந்த இடத்துல வைக்கலாம். அப்படியே வச்சிங்கன்னா இது என்ன பண்ண நாளுக்கு நாள் அப்படியே உங்கள் வீட்டில் வந்து அந்த வாஸ்து குறைபாடெல்லாம் சரியில்லாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தெல்லாம் நீக்கிடும். நீக்கி வந்து நல்ல நிலைமைக்கு வர அளவுக்கு இது வந்து வழியை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது வந்து செஞ்சு வைக்கிறீங்க இல்லையா, அந்த கல்லியை வந்து முடிச்சியை கட்டி வைக்கிறீங்க இல்லையா, இது எத்தனை நாள் வேலை செய்யணும், 1 வருஷம் 1.5 வருஷம் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து இதை எடுத்து போய் தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் புதுசாக வந்து நீங்கள் வந்து கல்லி வாங்கியாந்து அதுக்கப்புறம் எண்ணெய், இந்த அகில் முகில் கட்டை இதெல்லாம் வாங்கி மண் எடுத்தாந்து இதோ போல் செஞ்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளாக அப்படியே வந்து உங்களுக்கு மாற்றத்தை எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். இந்த வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுபட்சியமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து வீண் விரயத்தை கொடுக்காது, உடம்பு காயலாக வராது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி வராது, நல்ல ஒரு நிலைமைக்கு வராத அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து 1.5 வருஷம் 1 வருஷம் தான் இந்த முடிச்சு இருக்கணும் வீட்டில். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சு அதை பாதுகாப்பு பண்ணிக்கலாம். பூஜை ரூமில் வைக்கலாம், இல்லை வெளியில். ஆனால் அந்த மெயின் வாசல்களை தாண்டி வெளியே வரக்கூடாது, உள்பகுதியிலே எங்கே வேணாலும் வைக்கலாம். அப்போ தான் வாஸ்து இதெல்லாம் நீக்கும், அந்த கெட்ட இதெல்லாம் வெளியே போயிடும். அதுபோல் நீங்கள் வந்து நான் சொன்ன மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து குறைபாடெல்லாம் சரியாயிடும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க. நன்றி, வணக்கம்.